நான் டாக்டர் மகேஷ்க்கு டீடைல்டா ஒரு இமெயில் அனுப்பி வச்சிருந்தேன். இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். பட் டாக்டர் ஆக்சுவலா என்னன்னா, உங்களுக்கு தெரியாததா மெடிக்கல் எத்திக்ஸ்க்கு எதிரான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு? இட்ஸ் டிஃபிகல்ட். டாக்டர், நான் மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கேன். என்னால இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியல. மகேஷ் கிட்ட பேசும்போது எனக்கு இந்த விஷயத்த சொன்னாரு. எனக்கு என்னமோ இந்த விஷயம் ரபிஷா தெரியுது. நோ டாக்டர், இது அப்படி இல்ல. இட்ஸ் சம்திங் டிஃபரண்ட். நீங்க ஒரு டாக்டர், நீங்களும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு மூட நம்பிக்கைக்கு ஆதரவா பேசுறீங்க. இட்ஸ் ஷேம். அலெக்ஸ் வாங்க, நம்ம போலாம். சார், ஒருத்தங்க படுற வேதனைய மத்தவங்களுக்கு வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற பார்வை என் விதி மட்டும் இல்ல, அது என்னோட சாபம். அதனால நான் அதை அனுபவிச்சுதான் தீரணும். வேற வழி இல்ல. லேக்கா, ஒரு நிமிஷம். கம். லேக்கா ப்ளீஸ். உட்காருமா. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்த இந்த கண் பார்வையவே நீங்க ஒரு சாபம்னு சொல்றீங்க. யூ மே பி ஜென்யூன். இதுதான் வேணியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். வேணியா? ஆமா, சின்னப்பட்டி கிராமத்துல வேலுசுவாமி முத்துலட்சுமியோட பொண்ணு தான் வேணி. டாக்டர், தயவு செஞ்சு என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? போலாம். வில் கோ தேர். இதுதான் சின்னப்பட்டி கிராமம். இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் வேணியோட வீடு இருக்கு. அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல மூட நம்பிக்கைகளை இன்னமும் அந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. இங்க விவசாயத்தை தவிர பெரிய பெரிய கூல்ட்ரிங்க் கம்பெனியோட ஃபேக்டரிஸ் கூட இருக்கு. வேணியோட அப்பாவும் அண்ணனும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்டரி இங்க தான் இருந்தது. ஒரு நாள் நடந்த பிளாஸ்ட்ல கிட்டத்தட்ட 80 பேர் இறந்துட்டாங்க. அந்த பெரிய பிளாஸ்ட்ல வேணியோட அப்பாவும் அண்ணனும் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல வேணியோட வீட்டுக்கு நம்ம நடந்துதான் போகணும். டாக்டர், இந்த பொண்ணுக்கு, ஐ மீன் வேணிக்கு, லேக்காக்கு தெரியற மாதிரி விஷுவல் இல்லூஷன்ஸ் இருந்ததான்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் அந்த பொண்ணோட சாபமே. டாக்டர், நீங்க வேணியை பாத்திருக்கீங்களா? எனக்கு அவங்க ஃபேமிலிய நல்லாவே தெரியும். வேணி ஒரு அப்பாவி, ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு பாவப்பட்ட பொண்ணு கூட. அந்த பொண்ணை எல்லாரும் அடிச்சு துன்புறுத்துனாங்க. அப்படின்னா இந்த ஊர்க்காரங்க வேணியை வெறுத்ததுக்கு என்ன காரணம்? சில நேரங்கள்ல சில வீட்டு முன்னாடி போய் நின்னு எந்த காரணமும் இல்லாம வேணி அழுவா. அவ அந்த மாதிரி போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்னு அழுதான்னா அந்த வீட்டுல யாராவது இறந்துருவாங்க. இந்த மாதிரி இல்லூஷன்ஸ் அந்த பொண்ணுக்கு எந்த வயசுல இருந்து தெரிஞ்சது? ஒரு 4-5 வயசு வரைக்கும் அவ ஒரு சாதாரண பொண்ணதான் இருந்தா, எல்லா குழந்தைங்களையும் மாதிரி. ஆனா ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து வேணி செத்து பழைச்சு வந்தா. அதுல இருந்து தான் அவளுக்கு இந்த மாதிரியான இல்லூஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்படின்னா அவளுக்கு நடக்கிறது எல்லாம் முன்னாடியே தெரியும் இல்லையா? வாங்க. அலெக்ஸ், இதுதான் அடிக்கடி என் நினைவுல வந்தது. இந்த ஊர்க்காரங்களும் குழந்தைங்களும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. ஏன்னா வேணியை ரொம்ப வெறுத்தாங்க. வாங்க, வா. டாக்டர் சாரா, உள்ள வாங்க.
வாங்க. நீங்க மட்டும் வந்தா போதும், மத்தவங்க வர வேண்டாம். பரவாயில்ல, வாங்க. உட்காருங்க. இவங்க உங்களை பார்க்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. உட்காருங்க. டாக்டர், எனக்கு யாரையும் பார்க்க வேணாம். நீங்க எதுக்காக வந்தீங்க? லேகாவுக்கு ஏதோ சொல்லணுமா வேணிய பத்தி? வேண்டாம் டாக்டர், பழசையெல்லாம் நான் மறக்க விரும்புறேன். எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அம்மா, வேணிதான் நீங்க கூட்டிட்டு வந்தா. எப்படி? அவதான் உயிரோட இல்லையே? இல்ல, அவ என் கூட இருக்கா. அம்மா, என் கண்ணை கொஞ்சம் நல்லா பாருங்க. இது வேணியோட கண்கள். அவ கண்களால தான் நான் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு சாகடிச்சிட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு எவ்வளவு சோதனை. ஒரு பேய் பிசாச பாக்குற மாதிரி எல்லாருமா சேர்ந்து என் குழந்தைங்க இங்கேயும் வந்துடுச்சா? ஏய், என்னங்கடி இந்த பிசாசு கூட சேராதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எல்லாரும் போங்க, போங்க. யாரும் இங்க வரக்கூடாது. இந்த ஊர் பசங்க கொல்ல வந்த பிசாசே, இனிமே உன்னை இங்க பார்க்க கூடாது. போடி. ஓடி ஆடி விளையாடுற அந்த சின்ன வயசுல அவ படாத கஷ்டமே இல்ல. எல்லாரும் அவளை அவமானப்படுத்தினாங்க. அவ படுற அவஸ்தையை பார்த்து என்னால தாங்கவே முடியல. நான் துடிச்சு போயிட்டேன். என் பொண்ணை விட்டுருங்க. அவளை அடிக்காதீங்க. அவ எந்த தப்பு பண்ணல. அவளை அடிக்காதீங்கம்மா, விட்டுடுங்க. சின்ன வயசுல இருந்தே நான் என் பொண்ணு ரொம்ப பாதுகாப்பா வளர்த்தேன். ஆனா அவ என்னை விட்டு போயிட்டா. அத மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. அம்மா, எனக்கு வேணியோட ரூம் கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்ச நேரம் மட்டும் நான் அந்த ரூம்ல இருந்துக்கிட்டுமா அம்மா? வேண்டாம், அது மட்டும் வேண்டாம். தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை விட்டுருங்க. என்ன முத்துலட்சுமி, இப்போ லேக்கா உங்க பொண்ணு தானே? வேணி மாதிரி என் மேல நம்பிக்கை இல்லையா? அவங்க இவ்வளவு தூரம் கேரளாவில இருந்து வந்ததே வேணிய பத்தி தெரிஞ்சுக்கதான். இங்க பாருங்க, அவங்க கண்ணு நிறைஞ்சிருக்கு. அது வேணியோட கண்ணீர் தானே. நீங்க தைரியமா கதவை திறந்து விடுங்க. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா?